சார், இப்போ ஜி.கே. மணி அவர்கள் உங்கள் கட்சியில் நீண்ட நாள் இருந்தவர், கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் கட்சியோட தலைவராக இருந்தவர். அவரை கட்சியை விட்டு நீக்கிறது சரியா சார்? இல்லை, தவறு. அவர் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவித்திருக்கிறோம். நீங்கள் குறிப்பிட்டதை போன்று திரு ஜி.கே. மணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். அனைத்து தேர்தல்களிலும் போட்டியிட்டவர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர். கட்சியினுடைய உச்சபட்ச அத்தனை அதிகாரங்களையும் அவர் வழங்கப்பட்டு இதுவரையில் செயல்பட்டு வந்தவர். ஆனாலும் அவர் சமீப காலமாக அவர் சொல்லக்கூடிய சில செய்திகள் என்பது வருத்தமளிக்கக்கூடியதாக, கட்சியினுடைய அடிப்படை விதிகளுக்கு எதிராகவும் கட்சியினுடைய நலன்களுக்கு எதிராகவும் சொல்வது என்பது சற்று வருத்தமளிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த முடிவை சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்திருக்கிறார்கள். அந்த தகவல் என்பது இன்றைக்கு தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிறுவனர் தலைவர் அப்படிங்கிற முறையில் அவங்க ஜி.கே. மணி அவங்கள சட்டமன்ற குழு தலைவராக டாக்டர் ராமதாஸ் தான் நியமித்தாங்க. இப்போ அவங்கள நீக்கணும் அப்படிங்கிறதுக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கடிதம் போதுமா? முன்பே உங்களுக்கு நான் இதை தெளிவுபடுத்திருக்கேன். கட்சியினுடைய நிறுவனருக்கு தேர்தல் எங்கள் கட்சியினுடைய விதிகளில் என்ன அதிகாரம் இருக்கிறது, கட்சியினுடைய தலைவருக்கு தான் உச்சபட்ச அதிகாரம் என்பது தேர்தல் எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற குழு தலைவர்களை பொறுத்தவரையிலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையானவர்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்களோ அவரைத்தான் அந்த தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவராக அறிவிக்க முடியும். எனவே இங்கே 4 பேரில் இன்றைக்கி 3 பேர் இணைந்து இந்த கடிதத்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது சட்டப்பூர்வமானது. இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் அடிப்படையில் இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது செயலாளர் அவர்களுக்கு நன்கு தெரியும். அதை அவரும் இன்றைக்கு தெளிவுபடுத்தினார். எனவே இந்த நேரத்தில் இந்த கடிதத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். சார், கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர் ஜி.கே. மணி அவர்கள் நிறுவன தலைவருக்கு ஆதரவாக இருக்காரு அப்படிங்கிறதுக்காகவும் கட்சியை பற்றி பேசுவதற்காகவும் அவர் நீக்குவது சரியா இருக்குமா? ஏன்னா கட்சிக்காக பல ஆண்டுகள் திரும்பியும் கட்சியை விட்டு நீக்கினதா சொல்லக்கூடாது. நாங்கள் சொல்கிறோம், குழு தலைவர் பதவியிலிருந்து நீக்குவது இதாக இருக்குமா? ஏன்னா மூத்த தலைவர் சட்டமன்றத்திலே அவர் மூத்த தலைவராக இருக்காரு, அவரை நீக்குவது சரியா இருக்கும். அதாவது ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள், கட்சியினுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் பார்த்து தான் ஒரு கட்சியினுடைய தலைமை என்பது முடிவெடுக்கிறது.